ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள தடப்பள்ளி வாய்க்காலில் நகராட்சியிலிருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரிக்க 14 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் நிதி பற்றாக்குறை காரணமாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாய்க்காலில் கழிவுநீர் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்பாக அப்பகுதி மக்கள் அளித்த பேட்டியினை பார்க்கலாம். கசடு கழிவுநீர் திட்டம்னு சொல்லி கோபியில் ஆரம்பித்தாங்க. அது பல கோடின்ற மதிப்பில் ஆரம்பித்து எங்களுக்கு அந்த திட்டத்தை துவக்கி கசடு கழிவுநீர் திட்டத்து மூலயமா சாக்கடை கலக்கிற நீரை பிரித்து எடுத்து சுத்திகரிப்பு செஞ்சு மீண்டும் விவசாயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அந்த தண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி தொடங்கின திட்டம் இதுவரைக்கும் செயல்படுத்தலை. இது செயல்படுத்த தாமதமாகிட்டு இருக்கிற நேரத்தில் கூடுதலான பாதிப்புகள் தான் சாக்கடை கழிவுகளாலும் தொழிற்சாலை கழிவுகள் நேராக வாய்க்காலில் கலக்கிறதுனால கூடுதலான பாதிப்புகள் தான் விவசாய தொழிலாளர்களுக்கு ஆடு மாட்டுகளுக்கு ஏற்படுது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் மகேஸ்வரன். வணக்கம் மகேஸ்வரன், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியின் சாக்கடை கழிவுநீர் முழுவதும் கீரிப்பள்ளம் ஓடை வழியாக சென்று பதி என்ற இடத்தில் தடப்பள்ளி கோகலூர் கிளைவாய்க்காலில் கலந்து செல்கிறது. இதனால் பாரியூர், நஞ்சைகோபி, புதுக்கரைப்புதூர், கணபதிபாளையம், கருங்கரடு, கோகலூர், தாளைக்கும்போதூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்களில் பாசன நீருடன் சாக்கடை கழிவுநீர் கலந்து செல்வதால் நெல் சாகுபடி பணிகளின் போது விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் கைகாலில் அரிப்பு, தோல் நோய்கள் மற்றும் கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வந்தனர். நிலையில் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சியின் சாக்கடை கழிவுநீர் முழுவதும் தொடர்ந்து தடப்பள்ளி கோகலூர் கிளைவாய்க்காலில் கலந்து வருவதற்கு தீர்வு காண வேண்டும் என கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பாசன பகுதி விவசாயிகள் மாவட்ட நிர்வாகத்திடம் வலியுறுத்தி வந்தனர். நிலையில் நகராட்சியின் சாக்கடை கழிவுநீர் சுத்திகரித்து மீண்டும் விவசாயத்திற்கு பயன்படுத்தும் வகையில் கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு அரசு சார்பில் ரூ. 14 கோடி நிதி ஒதுக்கி அதற்கான பணிகள் தொடங்கியது. இதில் மேட்டுவளவு பகுதியில் சாக்கடை கழிவுநீரேற்று நிலையமும், கரட்டூர் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட ராட்சத கழிவுநீர் தொட்டிகளுடன் கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிகள் கடந்த 2 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டப்பணிகளுக்கு ஒதுக்கிய 14 கோடி ரூபாயை பணிகளை முடிக்க முடியாததால் கடந்த 6 மாத காலமாக பணிகள் முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. மேலும் தற்போது பாசன பகுதியில் விவசாயிகள் நெல் சாகுபடி பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் தடப்பள்ளி கிளைவாய்க்காலில் தொடர்ந்து நகராட்சியின் சாக்கடை கழிவுநீர், குப்பை கழிவு, கோழிக்கழிவு, மனித கழிவுடன் கலப்பதால் விவசாய பணிகளின் போது நோய் தொற்று ஏற்படும் என அச்சம் அடைந்து விவசாய பணிகளுக்கு கூலி ஆட்கள் வர மறுக்கின்றனர். இதனால் பாசன பகுதி விவசாயிகள் தொடர்ந்து பல்வேறு நிலைக்கு ஆளாகி வருகின்றனர். எனவே நகராட்சி நிர்வாகம் கசடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய திட்டத்திற்கு கூடுதல் நிதி ஒதுக்கி விரைந்து பணிகளை முடிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜெயஸ்ரீ. விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.